பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணியானது செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலம் அநேகரை மீட்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கோதுமை மணி நமக்கு ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்வில் கற்றுத்தருகிறது. முதலாவது, கோதுமை மணி ரட்சிப்பை குறிக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகிறது. கோதுமை மணி நினைவுபடுத்தக்கூடிய காரியம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதை நினைவுபடுத்துகிறது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்குள்ளாக மரித்து நீதிக்குள்ளாக பிழைத்திருக்கும்படி மீண்டும் பிறக்கிறார். இரண்டாவது, கோதுமை மணி இரத்த சாட்சியை குறிக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரத்த சாட்சிகளின் மறைவுக்கு பின் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று நம் அனைவருக்கும் தெரியும். உதாரணமாக, ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த பின்பு சவுல் என்ற வாலிபன் பவுலாக மாறினார். ஆரம்பத்தில் சபையை துன்புறுத்தும் சவுலாக வாழ்ந்தவர் அதன் பிற்பாடு சபையை ஏற்படுத்தும் பவுலாக மாறினார். பவுலின் மூலம் நடைபெற்ற மாற்றம் பாவிகளின் மன திரும்புதலும் அதிகம் என்று வேதம் கூறுகிறது. அநேக பாடுகள் கிறிஸ்துவுக்காக பட்டு இரத்த சாட்சியாக பவுல் தலை வெட்டப்பட்டு மரித்தார். ஸ்தேவான் மறைவுக்கு பின் பவுலின் வாழ்க்கை அநேக மாற்றங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு நேராக அவரை வழி நடத்தியது. மூன்றாவது பார்க்கும் பொழுது கோதுமை மணி காத்திருப்பை நினைவுபடுத்துகிறது. ஒரு கோதுமை மணியானது மண்ணிலிருந்து வெளியே வர சில நாட்கள் காத்திருப்பு அவசியம். அதே போல அந்த கோதுமை மணி வளர நீர் தேவை. நாம் தேவனில் வளர பரிசுத்த ஆவியானவர் தேவை. நாம் மிகுந்த பலனை கொடுக்கிறதுக்கு நம் தேவ கரத்தில் அடங்கி காத்திருக்க வேண்டும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த கோதுமை மணி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், நான் தான் என்று சுயம் அறுக்கப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிற வாழ்வாக, இயேசு கிறிஸ்துவிற்காக மரிக்கிற இரத்த சாட்சி நிறைந்த வாழ்வாக இருக்கணும். மூன்றாவது, காத்திருப்பு வாழ்வை இயேசுவுக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து வழி நடத்துனதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தந்த நல்ல ஒரு பரிபூரண வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு கனித்தருகிற உண்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவையாவும் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் அடிபணிந்து கென்று கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.